என்ன ஜெகா, உனக்கு எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்? சென்னையில் தான் இப்போ இருக்கு. ஆக்சுவலாக உனக்கு எந்த ஊர் பிடிக்கும்? அப்படிங்கிற ஊர் எந்த ஊர்? கோயம்புத்தூர். ஐ மீன் எனக்கு இந்த ஊர் போனோன்னா எனக்கு அந்த ஊர் மக்களை தான் பிடிக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மக்களுக்காக இல்லப்பா சொல்றேன், அந்த மாதிரி கிடையாது. மரியாதை தெரிஞ்ச ஊர்னாலே அது கோயம்புத்தூர் தான். அது எல்லாருக்குமே தெரியும். கோயம்புத்தூர், திருப்பூர், கோயம்புத்தூர் ஐ நோ. அதாவது மரியாதை தெரிஞ்ச ஊர்னாலே பார்த்தீங்கன்னா அது கோயம்புத்தூர் தான். நான் தேனியில் எங்கேயோ இருந்துட்டு நாங்கள் பொழப்புக்காக நானே எங்கள் அப்பா அம்மாலாம் படிப்பை பாதியில எங்களை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு எங்கள் அண்ணன் 8வது, நான் படிப்பு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். 6வது, எங்கள் அண்ணன் 8வது. சரிங்களா? அப்படி கோவில்மேடு, வேளாண்டிபாளையம் நான் படிச்சது பார்த்தீங்கன்னா சின்ன தடாகம் தான் நான் படித்தேன். அதாவது கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் நான் படித்தேன். அதாவது கணுவாய் அந்த ஒரு சரௌண்டிங் ஃபுல்லுமே எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சரவணம்பட்டி, துடியலூர், விளக்குநர் இதெல்லாம் நான் இருந்த இடம். மேரேஜ் பண்ணி விலாங்குறிச்சி, நம்ம காலப்பட்டிக்கு பிரிவு, அதெல்லாம் நான் இருந்த இடம். பீலமேடு, காலப்பட்டு பிரிவுலேருந்து பீலமேடு, சித்ரா ஏர்போர்ட்டு, அந்த ஒரு சரௌண்டிங் ஃபுல்லுமே எனக்கு நல்லாவே தெரியும். சிங்காநல்லூர் நான் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி நாங்கள் போவோம் சிங்காநல்லூர். அதையும் தாண்டி காந்திபுரம். காந்திபுரம்னால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் இருந்த இடத்துலேருந்து எனக்கு இந்த ஒரு ஊருக்கு வர்றது கூட எனக்கு பஸ்ஸில் ஏறுவேன். ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயும் பார்த்தீங்கன்னா அக்கா அங்கே எனக்கு ஸ்டாப் பண்ணால் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஊரில் இருந்தனே தவிர எனக்கு இங்கே எங்கே எப்படி போகணும் கூட தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் திருப்பூர் போனதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வரும்போது தான் இத்தனை ஊருக்கும் தனியாக நான் ட்ராவல் பண்ணேன். தனியானா நானும் எங்கள் பாப்பா மட்டும். ஸோ எனக்கு கோயம்புத்தூரில் எனக்கு எல்லா ஊரையுமே தெரியும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் எங்கே வேணால் நான் போயிட்டு வந்துடுவேன் கோயம்புத்தூரில். அதே தான் திருப்பூர்லேயும் நான் இங்கேருந்து வாழ வந்தோம் கோயம்புத்தூரில். நான் வாழ போன ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பூரில். அதையும் தாண்டி இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க ஊர் பார்த்தீங்கன்னா சென்னையில். ஸோ இப்படி நான் ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்த இடத்துலையும் நான் இந்த கோயம்புத்தூர் மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு ரீசனே இல்லை, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்னுமே இந்த கோயம்புத்தூரில் தான் செட்டில் ஆகணுன்ற ஒரு பெரிய விஷயமே இருக்குது. இருந்தாலும் அது உன் கையில் தான் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். எதுக்காகனா நம்ம செகண்ட் எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் தான் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்போவே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ண போகிறோன்னே தெரியாமல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 2வது எக்ஸ்போ நாங்கள் ஒரு ஃபிக்ஸடு தான், எனக்கு கோயம்புத்தூர் தான் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸடாக இருந்தோம். இருந்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லோரும் திருப்பூர்னு சொல்லி எங்ககிட்ட கமெண்ட்ஸ் நிறையா வரும். கண்டிப்பாக அது திருப்பூருக்கு உங்களுக்கு நியர்பை தானேப்பா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. ஒரு 1 hour தான் உங்களுக்கு ட்ராவலாக இருக்கும். கரெக்டாக இங்கே நீங்கள் காந்திபுரம் தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து நியர்பையில் தான் இருக்குது இந்த கிராண்ட் கேலக்ஸி.